ஹலோ டிராவலர்ஸ், இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. உலகத்திலேயே மிகப்பெரிய பழமை வாய்ந்த லிங்கோத்பவர், அதுவும் சிவன் சிலைக்கு முன்னாடி ஒரு குடவரை கோவில்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்காது. எங்க இருக்கு, எப்படி போகணும்னு சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ற இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமான பார்க்கடல்ல சயன கோலத்துல இருக்க குடவரை விஷ்ணுவையும் அதே மாதிரி மிக பிரம்மாண்டமான சிவலிங்கத்தையும் ஒரே இடத்துல தரிசனம் செய்ய முடியும். உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓம் நமச்சிவாயன் கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு விஷ்ணுவை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓம் நமோ நாராயணாயன்னு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். ஒரே சுற்றுச்சுவர்ல சிவன் கோவிலும் விஷ்ணு கோவிலும் இங்க மட்டும்தான் இருக்கு. இங்க இருக்க விஷ்ணு கோவில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ஆசியாவிலேயே மிகப்பெரிய விஷ்ணு சயன கோலத்துல இங்க மட்டும்தான் இருக்காரு. எல்லா சிவன் கோவில்லையும் சிவனுக்கு பின்புறம் தான் லிங்கோத்பவர் இருப்பாரு. ஆனா இங்க மட்டும்தான் சிவனுக்கு நேர் எதிரில், அதுவும் 9 அடி உயரத்துல ஒரு குடவரை லிங்கோத்பவரை உங்களால தரிசிக்க முடியும். இங்க எண்முக கோண தீர்த்த குளம் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு சில கோவில்கள்ல இசை தூண்களை நீங்க பார்த்திருக்கலாம். அதை எந்த கோயில்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த கோவில்ல இசை கல்வெட்டுகளை உங்களால பார்க்க முடியும். விஷ்ணுவை பார்க்கடல்ல பள்ளி கொண்ட மாதிரி சயன கோலத்திலையும், திருப்பதியில நீங்க பாக்குற மாதிரி நின்ற கோலத்திலையும் இந்த ஒரே கோவில்ல உங்களால பார்க்க முடியும். ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலை விட மிகவும் பழமை வாய்ந்த கோவில். அதனாலேயே இந்த கோவிலை ஆதிரங்கம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவ்வளவு பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து ஜஸ்ட் 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க திருமயத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த கோவிலோட வரலாறை பத்தி நாங்க டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மறக்காம போய் ஃபுல் வீடியோல பாருங்க. பாய்.